வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கட்சிகள் இவ்வளவு தேவைதானா? இந்திய துணை ஜனாதிபதி கேள்வி இலங்கை தமிழரசு கட்சியினரிடம். நிலக்கரி இறக்குமதி ஊழல் விடயம் கணக்காய்வு அறிக்கை தவறானதாம். அமைச்சர் வசந்த சமரசிங்க கண்டுபிடிப்பு. உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை மறைக்காது சர்வதேச ரீதியில் விசாரணையை நடத்துங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை. தமிழ் தேசிய பேரவையினரின் போக்கு விசனத்துடன் CVK கவலை தெரிவிப்பு. சீமானுக்கு ஆதரவாக ஜாலில் பதாகைகள். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் பயிற்சி திட்டத்துக்காக கொழும்புக்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை. அரசாங்கம் மீது திஸ்ஸ அத்தநாயக்க குற்றச்சாட்டு. மாகாண தேர்தலை நடத்த அச்சப்படுகிறது அனுர அரசு. கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிகளுக்கு ஓம் என இணங்கிவிட்டு தமிழ் தேசிய பேரவை ஓரொரு முயற்சி தொடங்கியதை என்னவென்று கூறுவது என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் விசனத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிக்கு புறம்பாக ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்ற அமைப்பை உருவாக்கி செயல்படுகின்றனர். இணைந்து அரசியல் யாப்பை வரையப் போகின்றார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை திருகோணமலை பிரகடனம் ஆயர்கள் முன்மொழிவு என எல்லோரும் முன்மொழிவுகளை செய்தார்கள். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு ஓம் என இணங்கிவிட்டு தமிழ் தேசிய பேரவை வேறொரு முயற்சி தொடங்கியதை என்னவென்று கூறுவது? தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் ஏற்கனவே உடன்பட்டு விட்டோம். அரசமைப்பு உருவாக்கத்துக்கு சட்ட நுணுக்க அறிவாற்றல் தேவை. சட்டம் தெரிந்த சட்டத்தரணிகள் அதை கையாள்வது வரவேற்கத்தக்க விடயம். அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அவர்களும் இதனை சேர்ந்து பேசிக்கொண்ட பின்னர் வேறு ஓர் அமைப்பை உருவாக்கி சமாந்தரமாக ஒரு முயற்சி செய்வது எந்த வகையில் நியாயம்? ஏற்கனவே இவ்வாறு முயற்சிகள் செய்யப்பட்டு குழம்பி போகும் நிகழ்வாகவே இதனை பார்க்கிறேன். இதனை வருத்தத்தோடு கூறுகிறேன். இதனை சுட்டிக்காட்டி தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்துமாறு கோரி ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் எழுதியுள்ளோம். அவர்கள் அவ்வாறு இருக்கட்டும். நாங்கள் தொடர்வோம் என்று சொன்னால் நாங்கள் தொடர்வோம். எமக்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களே ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவர்களுடன் இணைந்து செயல்படுவதில் நாங்கள் முடிவெடுத்து செயல்படும் போது ஒரு குழப்பம் உருவானால் அதனை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும்படி அவர்களிடமே கேட்டிருக்கிறோம். இந்த தெளிவுபடுத்தலில் அடிப்படையில் எமது முடிவு இருக்கும். கூடுமானவரை அவர்களுடன் இணைந்து போவதாகவே நாங்கள் இருக்கிறோம். எனது வசதியினம் காரணமாக நான் கடந்த 2 கூட்டங்களிலும் கலந்து கொள்ளவில்லை. இனிவரும் கூட்டங்களில் நானும் கலந்து கொள்வேன். கடிதத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. பதில் கிடைத்தவுடன் நாங்கள் எமது அரசியல் குழு மற்றும் நாடாளுமன்ற குழுவுடன் இணைய வழியில் கூடி ஒரு முடிவை எடுப்போம் என்றார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. இவ்வாறு வலுசக்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அமைச்சுக்கான கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு மத்தியில் வலுசக்தி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான விலை மனு கோரல்கள் செய்யப்பட்டுள்ளன. பூகோள நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட வேண்டும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கருதுகிறார்கள். அதனால்தான் மக்கள் மத்தியில் அச்சநிலையையும் தவறான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துகிறார்கள். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆதாரத்துடன் உரிய தரப்பில் முறைப்பாடளிக்கவில்லை என்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிய சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளின்
ஒத்துழைப்புடன் கூடிய வெளிப்படையான விசாரணை அவசியமாகும். அரசாங்கம் மக்களை தொடர்ந்து பொய்களால் ஏமாற்றி வருகிறது. இதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மிலேச்சத்தனமான தாக்குதலால் உயிரிழப்புகள், சொத்து அழிவுகள் என நாடு பாரிய வடுக்களை சுமந்து நிற்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிய ஒட்டுமொத்த நாடும் ஆவலாக உள்ளது. இந்த விசாரணைகளை எக்காரணம் கொண்டும் அரசியல்மயமாக்க வேண்டாம் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். தனி நபர்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இலக்கு வைத்து இந்த விசாரணையை முன்னெடுக்க முடியாது. உண்மையை வெளிக்கொணர அரசியல் தலையீடுகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும். இதற்காக சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று அந்த ஒப்பந்தத்தை மீறி பொய்களை மட்டுமே கூறி வருகிறது. மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறிவிட்டு தற்போது அதனை அதிகரித்துள்ளனர். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு முதல் எரிபொருள் விலை வரை அனைத்தும் வெறும் தேர்தல் கால வாக்குறுதிகளாகவே முடித்துவிட்டன. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் போது ஏனைய நாடுகள் மக்களுக்கு சலுகை வழங்குகின்றன. ஆனால் நமது அரசாங்கம் வரியின் மேல்வரிகளை விதித்து மக்களை நசுக்குகிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஊடகவியலாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக அச்சுறுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசாங்கம் தனது செல்வாக்கை சோதித்து பார்க்க விரும்பினால் மாகாண சபை தேர்தலை நடத்தட்டும். மக்களின் வரிப்பணத்தில் மோசடி செய்து பொய்களால் ஆட்சியை நடத்தும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக 220 லட்சம் மக்களும் விரைவில் வீதியில் இறங்கி போராடும் சூழல் உருவாகும் என்றார். இந்திய கடற்படையின் இன்ஸ்னி ரெக்ஷாக் போர்க்கப்பல் மிக்ஸ்ட் கேஸ் டைவிங் ட்ரைனிங் திட்டத்தை நடத்துவதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் அக்கப்பலை வரவேற்றனர். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள டைவிங் சப்போர்ட் வெசல் வகைக்குரிய இக்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் சைலேஷ் குமார் தியாகி கடமையாற்றுகின்றார். போர்க்கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் போது அதன் குழுவினர் இலங்கை கடற்படையுடன் இணைந்து பயிற்சி திட்டத்தை மேற்கொள்வார்கள். இது இரு நாடுகளின் சுழியோடி துறைகளுக்கு இடையே அனுபவ பரிமாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே நல்லெண்ணத்தையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்கேற்பார்கள். அத்துடன் கலாசார முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களுக்கும் அவர்கள் பயணம் மேற்கொள்ளவும் உள்ளனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாக யாழ் நகரின் பல இடங்களில் பதாகைகள் கட்டப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கின்றது. சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் நகரின் பல்வேறு இடங்களில் சீமானின் படம் அச்சிடப்பட்ட பதாகைகள் நேற்று முன்தினம் இரவோடு இரவாக கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு யாழ் மத்திய பஸ் நிலையம், பொது நூலகம், மாவட்ட செயலகம் உள்ளிட்ட யாழ் நகரின் பல்வேறு இடங்களிலும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இந்த பதாகைகள் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் இடம்பெற்று நேற்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். ஏதுல்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், ஈஸ்டர் தாக்குதல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதே தவிர உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் கடுவாப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்று இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக உறுதியளித்த போதிலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்திடம் போதிய வளங்கள் இருந்தும் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், ஈஸ்டர் தாக்குதலை அரசியல் மேடை பொருளாக மாற்றாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அத்தோடு எதிர்வரும் மே தின கூட்டத்தை மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டரங்கில் நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த அவர், இம்முறை பேரணிகள் எவையும் நடத்தப்பட மாட்டா என்றும் குறிப்பிட்டார்.
கடந்த தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்திற்கு 80%க்கும் அதிகமான உழைக்கும் மக்கள் வாக்களித்த போதிலும் அவர்களின் சம்பள உயர்வு, பதவியுயர்வு மற்றும் வாழ்வாதார உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது. உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பலமான போராட்டத்தை முன்னெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய இந்திய துணை ஜனாதிபதி அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருமாறு வலியுறுத்தினார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் எனதும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனினதும் கைகளை பிடித்துக்கொண்டு தற்போது அரசியல் கட்சிகள் அதிகரித்து விட்டன. இதனை ஓரளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டார். இதிலுள்ள ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வீட்டுக்கு வீடு, மாவட்டத்துக்கு மாவட்டம் என பல கட்சிகள் உருவாகிவிட்டன. உண்மையில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன என்பதே தெரியாத நிலை காணப்படுகிறது. அரசியல் அனுபவமும் ஞானமும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய ஒருவரின் வாயிலிருந்து இக்கருத்து வருகின்றது என்றால் இந்த நிலைமை ஆரோக்கியமானதல்ல என்பதை நாம் உணர்ந்து அவதானமாக ஆராய வேண்டும். அவர் கூறிய இந்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு மிக ஆரோக்கியமானதாக அமைந்தது. எமது கருத்துக்களை அவரிடம் விரிவாக முன்வைத்தோம். ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவர் எமது பிரச்சினைகளை ஆழமாக புரிந்து வைத்துள்ளார். அரசமைப்பு விவகாரங்கள் மட்டுமன்றி மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நாம் அவரிடம் கலந்துரையாடினோம். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இதுகுறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் தாம் பேசியுள்ளார் என அவர் எங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் எமது அரசியல் தீர்வாக்க சமஷ்டி முறையையே நாம் அவரிடம் தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம் என CVK சிவஞானம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அச்சப்படுகிறது என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்கு மேல் கடந்துள்ள போதிலும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை. ஜனாதிபதி தனது அரசியல் வாழ்க்கையில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறியவர் என்பதால் சகல விடயங்களையும் அவர் நன்கு அறிவார். செய்ய முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது முடியாதவற்றை முடியாது என்று வெளிப்படையாக கூற வேண்டும். இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகளின் போதும் எமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளோம். தமிழ் மக்கள் தமது உரிமைகளை கோரும்போது நாடு பிரிக்கப்படப் போகிறது என்ற சந்தேகம் சிங்கள மக்கள் மத்தியில் நிலவுகிறது. இருப்பினும் நாட்டை பிரிக்காமல் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்த முடியும் என்பதே எமது நிலைப்பாடு. அதற்காக நாம் முன்வைக்கும் சமஷ்டி கோரிக்கையை ஒருபோதும் கைவிட தயாரில்லை. அண்மையில் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட 3 கட்சிகள் ஒன்றிணைந்து சந்தித்த போதும் நாட்டை பிரிக்காமல் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டையே வலியுறுத்தினோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அச்சப்படுகிறது. ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் எவ்வித அதிகாரத்தையும் பகிர்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை ஆளுநர்களை கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் உறுதிப்படுத்துவதாகவும் மாகாண சபை தேர்தல் முறைமையினூடாக தமிழ் மக்கள் எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்றார். அந்த கூட்டத்தில் அதுக்கு பிறகு பேசப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய அனுமதி இல்லாமல், விளக்கப்பாடு இல்லாமல் தான் அறிவிக்கப்பட்டது. அது அடிப்படையிலே ஒரு தவறான ஒரு விஷயம். எங்களுக்கு எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் என்னோட கூட கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் கூட வழங்காமல் முடிவுகள் எடுக்கப்பட்ட அது ஊடகங்களுக்கு அறிவிச்சது கொள்கை அளவில் ஏற்க முடியாத என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அது ஒரு தவறான விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்கிற ஒரு விஷயம். அது சுமந்திரன் போன்றாக்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. சுமந்திரன் போன்றாக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களை வெளியேற்றி போட்டு அவங்க நாங்களோட முக்கியமான தரப்பாக அதில் இருக்கிற மறைக்கிறதுக்கு எங்களை வெளியேற்றி போட்டு தாங்கள் ஒரு முடிவை எடுத்து போட்டு அறிவிக்கிறது தான் அவங்கள வளமையானது. அதுதான் இந்த ரகசியம் பண்றதுக்கு விரும்புறவர்கள். சரி, அவை அந்த ரகசியம் பண்ற எங்களுக்கு சொல்லப்பட்டது
அதுல வந்து எங்களோட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாது என்றால் ஜூம்ல வந்து கலந்து கொண்டால் வந்து ரகசியம் பேணப்படாது என்று சொல்லி எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து வெளியேற்றப்படுற ஒரு நிலைமைக்கு அவர்கள் உறுதிப்படுத்தி போட்டு கடைசியில வந்து சுமந்திரன் ஊதுக்குழலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் உண்மைக்கு முரணான அப்பட்டமான பொய்களை வந்து நடந்ததை திருவுபடுத்தியும் வந்து எழுதின இன்னும் ஒரு ஊடகம் வந்து எழுதின அது ஊதுக்குழல் இல்லை அதற்கு சொல்லப்பட்ட ஒரு தகவலின்படி வந்து ஒரு சில கருத்துகள் சொல்லப்பட்டது ஆனா அந்த ஊதுக்குழல் வந்து அதன் வேலையை வந்து திருவுபடுத்தி வந்து சுமந்திரனுக்கு வந்து வக்காலத்து வரும் சரி அவை ரகசியம் பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில வந்து எங்கட உறுப்பினர்களை வெளியேற்றி போட்டு முற்றுமுழுதாக வந்து திருவுபடுத்தப்பட்ட ஒரு கதையை வந்து வெளியில விட்டது வந்து தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தான் சரி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் தமிழ் சட்டத்தறிஞர் சங்கத்தோட வந்து பேசியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து தமிழரசு கட்சியோட இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த முயற்சிகளை வந்து குழப்பற வகையில வந்து செயல்படுற உண்மையிலே வந்து சுமந்திரன் அது சுரேஷ் தெரிந்தானே சுரேஷுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதோட ஒட்டி கொண்டு போனால்தான் தனக்கு எதிர்காலம் இருக்கிற போல வந்து எனக்கு தெரியுது போல வந்து அப்ப அவரும் வந்து இதுல வந்து அங்க விரும்பின எல்லாத்துக்கும் வந்து சொல்லப்படுற எல்லாத்துக்கும் வந்து அவரும் வந்து தன்னை கருத்தை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சரிதானே இப்படி வந்து அவர்கள் பயணிக்க போறார்கள்னா வந்து தாராளமாக பயணிக்கலாம் வந்து நாங்கள் இவ்வகையான முயற்சிகள் வந்து ரகசியமாக நடக்கணும் என்ற அடிப்படையில வந்து எங்களுக்கு அநீதி திட்டமிட்டு வந்து மேற்கொள்ளப்படுகின்ற இடத்துல வந்து நாங்கள் ரகசியத்தை பண்ண தயாரில்லை நாங்கள் அந்த அநீதிகள் அனைத்தையும் வந்து அம்பலப்படுத்துறதுக்கு நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை நாங்கள் தமிழ் சட்டத்தறிஞர் சங்கத்துக்கு வந்து தெளிவாக சொல்லியது சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி விவகாரம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் உள்ள சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் மோசடி நடந்ததாக குறிப்பிடப்படவில்லை என்றும் ஏற்படக்கூடிய சாத்தியமான நிலைமைகள் குறித்து மட்டுமே அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கூறியவை பெறுமாறு: இந்த சம்பவத்தில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நானும் எமது அமைச்சர்களும் அதையே கூறுகிறோம். மோசடி நடைபெறாத ஒரு சூழலில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகிறது. அரசாங்கம் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்பது நாம் அறிந்ததே. அரசாங்கத்தின் நிலைப்பாடு மட்டுமன்றி இந்த ஒட்டுமொத்த கொள்முதல் செயல்முறையிலும் எந்த குறையும் இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை கொள்முதல் நிபந்தனைகளின் கீழ் இந்த பதிவு இந்த நேரத்தில் நடைபெறவில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். கொள்முதல் ஆணைக்குழு 2025 ஆகஸ்ட் மாதம் எழுதிய கடிதம் என்னிடம் உள்ளது. கணக்காய்வாளர் அறிக்கையில் உள்ள அந்த தரவுகள் தவறானவை. ஏலதாரர்களுக்கு எழுதிய கடிதங்கள் உள்ளன. அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்தில் 4980 வைப்பிலிடப்பட்டிருக்கும் போது மீண்டும் ஏன் 20 சேர்க்க வேண்டும்? கொடுக்கல் வாங்கல் நடக்கும் போதுதான் 20 குறைவு என்பது தெரியவரும். சரியாக பணம் செலுத்தவில்லை என்று கூறுவது அதனால்தான் நான் கூறுகிறேன், சில அறிக்கைகள் வந்த விதம் மற்றும் அவற்றில் சில விடயங்கள் சேர்க்கப்பட்ட விதம் ஆகியவற்றில் சிக்கல்கள் உள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை முழுமையாக தவறு என்று நான் கூறவில்லை. அதிலுள்ள சில விடயங்கள் மற்றும் பகுதிகள் தவறானவை என்று கூறுகிறேன் என்றார்.